5, 4, 3, 2, 1, go! தேவனை மகிமைப்படுத்தும். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே நான் ஆராதிப்பேன் என்கிற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும், எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் நன்மையும் கிருபையும் தொடரச் செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே நீங்க சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல், பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன்
நீர் எனக்காக மீண்டும் வரும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே நீங்க சொல்லுங்க. என் நாட்கள் முடியும் வரை, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே பாவி என்று தள்ளிடாமல், பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் நீர் எனக்காக மீண்டும் வரும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே. நீங்க சொல்லுங்க. உம்மையே, உம்மையே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன், என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே, உம்மையே, உம்மையே. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். Thank you, Jesus. Hallelujah. சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க எல்லாரும். எப்படி ஒரு குற்றாலத்துக்கு போன உடனே தண்ணிக்குள்ள போய் என்ஜாய் பண்றோமோ, தேவனுடைய ஆலயத்துல துதி வேலை வந்த உடனே வாய் படா 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 படான்னு அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ராபா ஹாதா லாபா ராகாதா லாபா ஆவியானவரே கிரியை செய்யுங்க, எனக்குள்ள கிரியை செய்யுங்க. நமக்குள்ள எவ்வளோ அழுக்கு, எவ்வளோ மாற்றம் வர வேண்டியது இருக்குல்ல. நான் மாறவே வேண்டாம்னு யாருமே சொல்ல முடியாது. இந்த உலகத்துல யாருமே சொல்ல முடியாது நான் மாற முடியாது, நான் பரிசுத்தமா இருக்கையா. இருந்தா வெளிப்படும் தேவ மகிமை. நீங்க நடந்தா பிசாசு அலறி ஓடும். உங்க மூஞ்ச பார்த்தா சிலர் பாவ உணர்வு அடைவாங்க. நான் அப்படிதான் வாஞ்சிக்கிறேன் அந்த இடத்துக்கு. இப்படிதான் தேவ மனிதர்கள்லாம் முன்மாதிரியாக தேசத்தை அசைத்தவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்தியவர்கள், அநேகருக்கு இயேசுவை காண்பித்த பரிசுத்தவான்கள்லாம் அப்படிதான் இருந்தாங்க. அப்போ நம்ம எவ்வளோ வீக்கா இருக்கிறோம் பாருங்க. என்னையும் சேர்த்தா சொல்றேன். அப்போ தேவ சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் எப்படியாவது பரிசுத்த ஆவியானவர் நம்மை தகுதிப்படுத்தும்படியாக போராட வேண்டும். மாம்சத்தை ஜெயிக்க போராட வேண்டும். அதுக்கு தான் தேவ சமூகத்துக்கு வரோம். எதுக்கு வரோம்? பாஸ்டர் வச்சிருக்காங்க யூத் மீட்டிங், அதனால உட்காந்து கலந்துட்டு போயிடலான்னு வரோமா? நமக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. கர்த்தர் இந்த பூமிக்கு நம்மை அனுப்புனது முன்குறித்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. ஏதோ ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டு போறதற்கு அல்ல, ஒரு திட்டத்தை, தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த பூமியில் இருக்கிறேன். இந்த மெசேஜ் தான் இன்னைக்கு கேட்க போறீங்க. தேவனுடைய தீர்க்கதரிசி எஸ்ஐகே பிரான்சிஸ் அண்ணா இதை பத்தி ஒரு 45 நிமிடம் நினைக்கிறேன் ஆண்டுடைய வார்த்தையை கொடுப்பாங்க. பிரதர் அதை கொஞ்சம் இருக்கு. அப்போ அந்த வார்த்தையை நீங்க கேட்க போறீங்க. அது உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஆமென். ஹalleluya சொல்லுங்களேன். ஹalleluya, ஹalleluya. அதனால ஆண்டவர் திட்டத்தோடு உங்களை
பூமியில உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். நாம் நிர்மூலமாகவில்லை என்றால், நாம் இப்போ ஜீவிக்கிறோம் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. பக்கத்துல கையை பிடி சொல்லுங்க, நீங்க ஜீவிக்கிறதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நீங்க ஜீவிக்கிறதற்கு நீங்க செய்ய வேண்டிய கர்த்தருடைய ஒரு திட்டம் உண்டு, ஒரு வேலை உண்டு. அதற்காக உங்களுடைய போக்கஸை, உங்களுடைய குறிக்கோளை வையுங்கள், அதை செய்வதற்காக. ஹல்லேலூயா. நிறைய பேர் இந்த பூமியில எதையாவது வாங்கிறதுக்கு இதை செய்யலாம் அதை செய்யலாம், அப்படியே இம்மைக்குரியதிலே வாழ்ந்து இம்மைக்குரியதோட ஓட்டத்தை முடிச்சிடுறாங்க. நம்மை கர்த்தர் எதற்காக முன்குறித்திருக்காருன்னா, நித்தியத்திற்குரியதற்காக, மறுமைக்குரியதற்காக. இந்த பூமியில நாம் நிறைய செய்யலாம், அந்த பூமிக்குரிய காரியத்தை அனுபவிக்கலாம். ஆனா மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? இந்த நித்திய ஜீவன் என்கிறது உங்களுக்குள்ள கர்த்தர் ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். அது அழிக்க முடியாத ஜீவன். இந்த சரீரம் அழிஞ்சு போயிடும், மண்ணோட மண்ணா போயிடும். ஆனால் உங்களுக்குள்ள ஆவி, ஆத்துமான்னு ஒன்று இருக்குது, ஜீவன் இருக்கிறது. அதில் அந்த ஜீவன் அழிக்கவே முடியாது. அந்த நித்திய ஜீவனுக்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் கிருபை தருகிறார். அகசின் ஜபகுமார் ஐயா பாடுறாங்க, கிருபை தருகிறார் விருதா வாக்கிடே, அதை நித்தமும் காத்து கொள்ளுவேன். எதற்காக கர்த்தர் கிருபை தருகிறார்? நம் மனம் திரும்புவதற்காக தருகிறார். பிறரை மனம் திரும்ப பண்ண வைக்கிறதற்காக நமக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுது. 2 முக்கியமான காரியத்திற்காக, பரிசுத்தப்படு, பரிசுத்தப்படுத்து. 2 காரியத்திற்காக கர்த்தர் நமக்கு கிருபையை தருகிறார். அதனால நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபை. நாம் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இன்னைக்கு இருக்கிறோம்னா அது கர்த்தருடைய கிருபை. நம்ம கிருபை எதுக்கு தருகிறார்? நாம் ஆயத்தப்படவும் பிறரை ஆயத்தப்படுத்தவும், நாம் பரிசுத்தப்படவும் பிறரை பரிசுத்தப்படுத்தவும். அதனால் அதை உணர்ந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் ஆவி, உங்களுடைய ஸ்பிரிட் மேன் மாம்சத்துக்கு விரோதமா போராடினா நிச்சயம் நீங்க ஜெயிப்பீர்கள். ஆண்டவர் சொல்றார், ஏன் சோதனைக்கு உட்படாதபடிக்கு 1 மணி நேரமாவது டெய்லி ஜெபம் பண்ணா நீங்க ஜெயிக்கலாம் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாங்க. எதெல்லாம் போராடிட்டு இருக்கிறீங்களோ அதெல்லாம் ஈஸியா ஜெயிக்கணும்னா உங்க ஆவிக்குரிய மனிதனை பேச விடுங்க. இங்க வந்தவொடனே ஆவியில நிரம்புங்க, ஆவியில களி கூறுங்கள். ஆவிக்குரிய காரியங்கள் எதெல்லாம் பாடுறது ஆவிக்குரிய காரியம், துதிக்கிறது ஆவிக்குரிய காரியம், ஜெபிக்கிறது ஆவிக்குரிய காரியம், பைபிள் வாசிக்கிறது ஆவிக்குரிய காரியம், கர்த்தரை பற்றி பேசுறது ஆவிக்குரிய காரியம், அந்நிய பாஷை பேசுறது ஆவிக்குரிய காரியம். இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு என்ன ஆகணும்? ஆட்டோமேட்டிக்கா சரீர பலன் அற்று போயிடும். சரீரம் எதெல்லாம் ஆவியை போட்டு ஒடுக்கி வச்சிருக்கிறதோ இப்போ ஆவி சரீரத்தை ஒடுக்கும், கண்ட்ரோல் பண்ணும். அப்படியாக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். அதனால நம்மை முன்குறித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. நம்மை ஆயத்தப்படுத்த, பிறரை ஆயத்தப்படுத்த. இந்த ஒரு பாடலை என்னோடு சேர்ந்து பாடுகள். நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும், நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. ஓஹோ கிருபையே தேவ கிருபையே, கிருபையே தேவ கிருபையே. ஆஹா கிருபையே தேவ கிருபையே, கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே, நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன்
கல்லிலே இடராமல். கையை உயர்த்தி சொல்லாம அவர் கிருபைக்கு. கிருபையே நன்றி அப்பா, கிருபையே கிருபையே தேவ. ஆஹா கிருபையே தேவ. Thank you Lord. கிருபையே நான் நிற்பது நிர்மூலமாகாததும் தேவ கிருபையே. நான் உயிருடன் வாழ்வதும் சுகமுடன் இருப்பதும் கிருபையே. நான் நிற்பது நிர்மூலமாகாததும் நான் உயிருடன் வாழ்வதும். எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு. அந்த ஃப்ரெண்டுடைய தங்கச்சி 22 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். ஐடி கம்பெனியில் மாதம் 1 லட்சம் ரூபா சம்பளம். அந்த குடும்பத்தையே அந்த கம்பெனியில் சின்ன வயசுலேயே சென்னைக்கு போய் தூத்துக்குள்ள உள்ள அந்த குடும்பம், அந்த தங்கச்சி சென்னைக்கு போய் வேலை பார்த்துட்டு ஒரு நாள் இந்த தீபாவளி லீவுக்கு எதுக்கோ வீட்டுக்கு கம்பெனி லீவுனால வரும்போது படுத்து காலில் நல்ல ஒரு பலவீனம் இல்லாதவங்க வாழ்க்கையில். இந்த கொரோனாவுக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம ஊழியர்களுக்கு கூட ஒருத்தவங்களுக்கு தெரியும், அவங்க வீட்டுக்கு அடுத்த வீடு தான், எய்த்த வீடு தான் நம்ம சபையில் உள்ள ஒரு ஊழியர் அங்கே இருந்தாங்க. பிரதர் பால் அவங்க இருந்தாங்க. அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க, படுத்திருக்கிறாங்க. காலைல எந்திரிக்கும் போது அவங்க ஜீவன் இல்லை அவங்களுக்குள்ள. எங்கள் வீட்டு பக்கத்தில் இப்போ இந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த வீட்டில் மாடி வீட்டில் வாடகைக்கு இருந்தோம். பின்னாடி ஸ்கூல் படித்து 12th படிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர் போன ஒரு தம்பி தண்ணியில் குளிக்க போகும்போது முங்கி இறந்துட்டாங்க. வாலிப தம்பி. இங்கே வச்சு தான் அவங்க அடக்கம் போச்சு. ஒரே வீட்டுக்கு ஒரே ஒரு பையன். இந்த பூமி நிரந்தரம் இல்லாது, நம்பிக்கை இல்லாதது. நாளைய தினத்துக்கு நம்ம எப்படி இருப்போங்கிறது தெரியாது. ஆனால் நீங்கள் தேவனை நம்பி வந்திருக்கீங்க, தேவனை ஆராதிக்கீங்க. தேவன் நமக்கு கிருபை தருகிறார். எதற்காக? ஒவ்வொரு நாளும் மனம் திரும்ப, ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கிட்டி சேர, ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பிரியப்படுத்த, கர்த்தரோடு வாழ. ஆமென். அதான் பக்தன் எழுதியிருக்கிறார், காலையில் எழுவதும் கர்த்தரை துதிப்பதும், மாலையில் காப்புடன் இல்லம் வருவதும் கிருபையே. போக்கிலும் வரத்திலும் தொலைதூர பயணத்திலும் பாதம் கல்லிலே இடராமல் காப்பதும் கிருபை. அடுத்த சென்ஸ் பாருங்க, அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பது. எத்தனை போராட்டங்கள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மனிதர்கள் நம்ம குடும்பத்தை நம்மையும் விழுங்க பார்த்தார்கள். கர்த்தர் அதிலிருந்து நம்மை காப்பாற்றினாரை. பாடலாமா? அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று காப்பதும் கிருபையே. அக்கினி நடுவினிலே என்னை எரித்திட நேர்ந்தாலும் தூதனாக நின்று என்னை காப்பதும் கிருபையே. சீரிடு புயலினிலும் ஆழி நடுவினிலும், சீரிடு புயலினிலும் நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. சொல்லுங்க, ஆழி நடுவிலோ, ஆழி நடுவினிலோ, சீரிடு புயலினிலோ, ஆழி நடுவினிலோ, சீரிடு புயலினிலோ நீர்மேல் நடந்து வந்து என்னை காப்பதும் கிருபையே. நீர்மேல் நடந்து வந்து. ஒரு தடவை சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது கடற்கரையில் குளிக்கிறதுக்கு போயிட்டேன். ஒரு 7th 6th 7th படிக்கும் போது தான் இருந்து நேர் ரோடு இந்த ஞானஸ்தானத்துக்கு கூட்டு போவாங்க. அப்போ இதான் கடற்கரை, இப்படி தான் போகணும்னு சொல்லி சைக்கிளில் நானும் ஒரு பையனும் சேர்ந்து 2-3 பேர் போயிட்டோம் குளிக்கிறதுக்கு. கடலில் ஏறி குளிக்கிறதுக்கு போய் குளிச்சிட்டு இருக்கும்போது யார் எவ்வளோ ஆழத்துக்கு போகிறான்னு யோசிச்சு அப்படியே உள்ளே நடந்துக்கிட்டே இருக்கும். கழுத்து அளவுக்கு தண்ணி வரும்போது வரைக்கும், ஒரு நெஞ்சு வரைக்கும் தண்ணி வரும்போது ஒன்றும் தெரியல. அடுத்து ஒரு ஸ்டெப்பு வச்சோன்னா கழுத்துக்கிட்ட போன உடனே அப்புறம் ஒரு அலை அடித்த உடனே கால் கீழே போயிடுச்சு, தலை முங்கிருச்சு. அப்போ நீச்சல் தெரியாது. எப்படி அப்புறம் ஒரு அலை வந்து அப்படி ஒரு லைட்டாக வெளியே தள்ளுச்சு. அப்போ திருப்பி கழுத்தளவு தண்ணியில் வந்து நின்னேன்.
அந்த செகண்ட்ல மரண பயம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். மரண பயம் ஒரு செகண்ட்ல, அவ்வளவுதான், லைஃப் முடிஞ்சது, திடுக்கிட்டேன். நான் கர்த்தர் கிருபையாக அங்கிருந்து அப்படி ஒரு அடுத்த அலை வந்து அப்படி வெளியே, ஒரு வேளை உள்ள கொண்டு போனுச்சு, என் தலைக்கு மேல தண்ணி, கை தூக்குனாலும் எட்டல, அடுத்த ஆளை வெளியே தூக்கி வெளியே போட்டுச்சு. அதே மாதிரி ஸ்கூல் படிக்கும் போதுங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, இந்த இன்னியாசியர் பிரமாத் இன்னியாசியர் ஸ்கூல்ல படிக்கும்போது மழை தண்ணி வருதுன்னு சொல்லி ஒரு இடத்துல கெட்டி கிடக்குன்னு சொல்லி சின்ன வயசுலயே 2-3 பையங்க ஸ்கூல் கிளாஸ் பையங்களோட பக்கத்துல தான் அப்படின்ட்டு போயிட்டோம். அம்பேத்கர் நகருக்குள்ள அங்க ஒருத்தர் கழுத்தளவுல குளிக்காரு. அண்ணா குதிக்கட்டுமான்னு கேட்கேன். தம்பி குதிக்காதீங்க, கழுத்தளவு இருக்கு. சின்ன பையன், நாங்க 2-3 பையங்க சேர்ந்து போய். அதே மாதிரி இங்க ஒரு தெப்ப குளத்துல இந்த ஸ்கூல்ல படிக்கும் போது சட்டையெல்லாம் கழட்டிட்டேன், உள்ள உளுந்துடணும், குளிக்க தண்ணியில ஆசை குளிக்கிறதுக்கு. தெப்போல சிஎம் ஸ்கூல்ல படிக்கும் போது அங்க நிறைய பேர் அடிக்கடி மறிப்பாங்க, தண்ணியில உளுந்து இறந்து. அது வந்து ஆசை, தண்ணியை பார்த்த உடனே குளிக்கணும்னு. சட்டையெல்லாம் கழட்டிட்டு உள்ள குளிக்க போறேன், அங்க உள்ள வாட்ச்மேன் ஓன்னு கத்துனாரு, ஏய் யாரா அது, அப்படி அங்க நின்று உள்ள உள்ள போறான் அப்படின்னாரு. எடுத்தம் பாருங்க ஓட்டம், சட்டையை தூக்கிட்டு. அவர் மட்டும் கத்தீர் காட்டி நான் உள்ள விழுந்தேன்னா 100க்கு, அப்பெல்லாம் 2ஆம் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிக்கிற வயசு, உள்ள விழுந்தேன்னு நினச்சிக்கோங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சது என் லைஃப். என் கழுத்துக்கு அப்போ வந்து இப்போ உள்ள தண்ணி 5 அடி 6 அடி தண்ணி அதில் கிடக்கும். அப்போ வந்து ஈஸியாக முங்கிடும். நான் அப்போ இவ்வளோ தானே இருப்போம், 3 அடி தானே இருப்போம், நீச்சல் தெரியாது. ஆனால் தேவ கிருபை நிர்மூலமாகாதபடிக்கு காத்தது. அவருக்காக வாழ்வதற்காக, அவருக்காக கிரியை செய்வதற்காக. பிறக்கும் போதே நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதே போல உங்களுக்கும் 1000 கிருபை கிடைச்சிருக்கும். எனக்கு இப்படி சொல்லிட்டே போலாம், நிறைய சொல்ல முடியும். ஆக்சிடென்ட்ல இருந்து கிருபை கிடைத்தது, எத்தனையோ மனிதர்கள்ட்ட இருந்து, போராட்டத்தில இருந்து கிருபை கிடைத்தது. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கிருபையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். எத்தனையோ பேர் நீங்க போய் சைக்கிள்ல விழுந்தீங்க, வேற யாரும் விழுந்து எத்தனை பேர் மறிச்சிருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் உங்களை பாதுகாத்தாரு. எத்தனை ஆக்சிடென்ட்ல இருந்து கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். எதற்காக? அவருக்காக ஒரு காரியத்தை நீங்க செய்ய வேண்டியது இருக்கு. எப்ப இருந்து கிருபை கிடைக்குது? தாயின் கருவில் இருக்கும் போதே கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி பார்த்தது. எலும்புகள் உருவாகும் முன்னே, அவயங்கள் உருவாகும் முன்னே அவருடைய கிருபை நம்மளுக்கு வந்தது. பிறக்கும் போதே அவருடைய கிருபை, பிறந்ததிலிருந்தே அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டு வந்திருக்கிறது. ஒரே ஒரு வசனத்தை படிக்கலாமா? ரோமர் 8ஆவது அதிகாரம் 29, 30 2 வசனத்தை படிக்க போறீங்க. ரோமர் 8, 29, 30. இந்த கிருபை எப்பொழுது நமக்கு உண்டானது? தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். 30வது வசனம், எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். இந்த 30வது வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன். ஆனால் ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அந்த 29வது வசனத்துக்கு நேராக அந்த ஆழத்தை காண்பித்தார். எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படிக்கு முன் குறித்திருக்கிறார். முன் அறிகிறார் கர்த்தர். நீங்க யாருன்னு அவருக்கு தெரியும், நீங்க எப்படி வருவீங்கன்னு அவருக்கு தெரியும், நீங்க எப்படி வாழ்வீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனா அவர் உங்களை நம்பி நீங்க மாறுவீர்கள். குமாரனுடைய கிறிஸ்துவின் சாயல், பிதாவின் ஒரே பேரானுடைய குமாரனுடைய சாயலை வெளிப்படுத்துவீர்கள் என்று அவர் உங்களை என்னை நம்பி முன்குறித்திருக்கிறார். ஆமேன் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவரே உங்களுடைய முன்குறித்தலுக்கு நன்றி. எங்களை அறிந்து நம்பி, இந்த பூமியில எவ்வளோ பேர் பறக்கிறாங்க, ஆனா நம்மளை முன் அறிந்து நான் எப்படி இருப்போன்னு அவருக்கு தெரியும். ஆனா நம்ம எப்படி வரணும், நம்ம எப்படி வருவோம் அவர் நம்மை நம்பி முன்குறித்தார். முன்குறித்தது மட்டுமல்ல, சொந்த குமாரனுடைய இரத்தத்தால் நம்ம வரும்போதெல்லாம் நம்மை நீதிமான்களாக மாற்றி இருக்கிறார், பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். அதுக்கப்புறம் நம்மளை மகிமைப்படுத்த போகிறார், நம்மளை மேலான ஸ்தானத்துக்கு கொண்டு போக போகிறார். அதை எண்ணி
நாம் அந்த கடைசி ஸ்டாண்ட்ஸ் பாட போகிறோம். கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலைக்கு மீட்டதும் கிருபையே, ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபையே. பாடலாமா? அந்த கிருபை எண்ணி, அந்த முன்னறிந்த முன் குறித்த அந்த கிருபையை எண்ணி நீதிமான்களாக மாற்றுகிற, நம்மை மகிமைப்படுத்த போகிற கிருபை எண்ணி நான் உயர்த்துகிறேன் சொல்லுகிறவர்களோடு சேர்ந்து பாடுங்கள். கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. கண்ணீர் கவலைகளில், கஷ்ட நஷ்டங்களில் துஷ்டரின் கைக்கு விலக்கி காப்பதும் கிருபையே. ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும், ஆற்றி தேற்றியே அரவணைத்திடும் மாபெரும் கிருபையே, எங்கள் தேவ கிருபையே. மாபெரும் எங்கள் தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, கிருபையே, தேவ கிருபையே, தேவ கிருபையே. கையை உயர்த்தி கிருபையே, தேவ கிருபையே. நன்றி அப்பா. எல்லாரும் அப்படி எழுப்பி நின்று ஆண்டவருடைய கிருபை எண்ணி கிருபையேன்னு சொல்லுங்க. கிருபையே, தேவ கிருபையே, எங்களை சுமந்த கிருபையே, எங்களோடு இருக்கிற கிருபையே. கர்த்தருடைய கண்களில் எங்களுக்கும் கிருபை கிடைத்ததே, அதற்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆபத்தில் நாங்கள் அழிந்து போகாதபடி, எங்களுடைய வியாதியில் நாங்கள் மடிந்து போகாதபடி, எங்களுடைய துக்கத்தில் நாங்கள் வேதனையோடு இருக்க விடாதபடி எங்களை மீண்டும் தூக்கி எடுத்த கிருபையே, கர்த்தருடைய கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே, கிருபையே, தேவ கிருபையே. ஆஹா, கிருபையே, தேவ கிருபையே, 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 கிருபையே. மனுஷன் 2 தடவை 3 தடவை அவங்களுக்கு விரோதமா நம்ம ஏதாவது பண்ணிட்டோம்னா மன்னிப்பாங்க. ஆனா கர்த்தர் இம்மட்டும் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டார். அவருடைய கிருபை மகா பெரிய கிருபை, மகா பெரிய அன்பு. ஏன்? நமக்காக அவர் அனைத்து இரத்தத்தையும் சிந்தினார். அனைத்து நம்மளுடைய அனைத்து பாவங்களுக்காக, மீறுதலுக்காக, அக்கிரமத்திற்காக அவர் அடிபட்டார். அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை கொடுக்க. அவர் அவருடைய தழும்புகளால் நம்மை குணமாக்க, அவரே நமக்குடைய எல்லா பிரச்சனைக்கும் போராட்டத்திற்கு முடிவு உண்டாக்க அவரே பாடுபட்டார். அதை நினைத்து கண்களை மூடி கையை உயர்த்தி ஆண்டவரே நன்றி அப்பான்னு சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்லுங்க, நல்லா நன்றி சொல்லுங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்காக அடிக்கப்பட்டீரே, எனக்காக நொறுக்கப்பட்டீரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஜீசஸ். ஆண்டவரே, என் சாபத்தை, என் பாவத்தை, என் வியாதியை நீர் சிலுவையில் சுமந்தீரே. நன்றி, 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 நன்றி. Thank you Jesus, 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 thank you Jesus. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் மூல
ஆராதிப்பேன், நான் உம்மை நேசிப்பேன். இன்னும் அதிகமாய் சொல்லுகிறவர்கள் உங்க சத்தத்தை உயர்த்தி உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே. இன்னும் இன்னும் அதிகமாப்பா அன்பு கூறுவேன், உம்மையே நேசிப்பேன், நான் பின்திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் விட்டு உம் பாதையில் நான் நடந்திட்டால் எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் நான் பின்திரும்பேனே. ஜீசஸ், நான் பின்திரும்பேன். ஒருவேளை பின் திரும்பி இருக்கலாம். ஆண்டவரே, இனி நான் திரும்ப மாட்டேன். ஆண்டவரே, இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. அப்படி மேஜர் கொடுத்துருங்க. இனி நான் வாழ்வது உமக்காக. சொல்லுங்க ஆண்டவரே, இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. Thank you Holy Spirit. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன் ஆண்டவரே, இனி நான் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. நான் எழும்புறேன் ஆண்டவரே உமக்காக. எது எதெல்லாம் விழுந்து போயிருந்தனோ அதுல இருந்து எழும்புற ஆண்டவரேன்னு சொல்லுகிறவர்கள் கையை உயர்த்தி, இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. இனி நான் வாழ்வது உமக்காக, உமது மகிமைக்காக. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். கையை உயர்த்தி மீன் அந்த வார்த்தையை சொல்லுங்க. உம் அன்பை எடுத்து சொல்லுவேன், ஓயாமல் பாடுவேன், நான் ஓயாமல் பாடுவேன். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எனக்குள்ள வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்காக வாழுகிற ஒரு சந்ததியை, ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை நீர் தேடிக்கொண்டிருக்கிறீரப்பா. பூமியில் பயன்படுத்த தேடிக்கொண்டிருக்கிறீர், அநேகரை விடுதலையாக்க தேடிக்கொண்டிருக்கிறீர். உமக்காக எழுப்புகிற ஒரு மனிதனை, உமக்காக வாழுகிற ஒரு மனுஷியை தேடிக்கொண்டிருக்கிறீரே. நாங்கள் எங்களுக்குரியதற்காக அல்ல, உமக்காக வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, ஜீசஸ், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். சுயங்கள் சாம்பல் ஆகட்டும்
ஆண்டவரே, நாங்கள் என்ன ஆழத்தில் இருந்தாலும் நீங்கள் தூக்கி எடுத்து எங்களை கழுவி சுத்திகரித்து எங்களை பயன்படுத்த நீர் உண்மையும் வல்லமையும் உள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அப்பா, எங்களை பயன்படுத்துவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய பொறுப்புள்ள கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள் வல்லமையான கிரியைகளை இந்த நாளில் செய்வீராக. கேட்க போகிற வார்த்தையின்படி கர்த்தர் எங்களோடு இடைபடுவீராக. கர்த்தர் எங்களோடு பேசுவீங்க. சொல்லும் அடியான் கேட்கிறேன் என்று நாங்களும் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, இது அப்படியே செய்கிறதற்கு நன்றி. தொடர்ந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். இந்த ஜெபத்தை, இந்த கூட்டத்தை இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு பேசுவார் என்று பக்கத்துலலாம் கையப்படி சொல்லுங்க. ஆண்டவர் உங்களோடு இந்த நாளில் பேசுவார். கவனமாக கேளுங்கள். சொன்னதை சொல்லி முடிச்சிருங்க. கவனமாக கேளுங்கள். சொன்ன வார்த்தையெல்லாம் விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களோடு நிச்சயமாக பேசுவார். ஹல்லேலூயா. சரி, இன்னொரு நமக்கு 55 நிமிஷம் இருக்கு. அது ஒரு 45 நிமிஷம்தான். அது முடிச்ச உடனே தீமோ கடைசி 10 மினிட்ஸ் உங்களோடு ஜெபத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க வைத்து இந்த சத்தியத்தின்படி வாழ கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண பரிசுத்த ஆவியான ஜெப வேளையில் உங்களை நிச்சயம் தொடுவார் என்று விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தர் உங்களோடு நிச்சயம் பேசுவார். அங்கே நான் காண்பேன் என்னோவாவை, அவர் செய்த பேழைதான் அங்கு இல்லையே. அங்கே நான் காண்பேன் என்னோவாவை, அவர் செய்த பேழைதான் அங்கு இல்லையே. யோனாவை கண்டேன், பெரிய மீனும் இல்லையே வானலோகத்திலே. யோனாவை கண்டேன், பெரிய மீனும் இல்லையே வானலோகத்திலே. அங்க நோவாவை பார்ப்போம். அந்த பேழையில கடந்தானே வெகு நாள் பாவம், காற்று கூட இல்லாத அது அங்க இருக்காது. யோனாவை பார்ப்பேன், ஆனால் அவனை விழுங்கின மீன் அங்கே இருக்காது. நீங்களும் நானும் பரலோகத்துக்கு போகும்போது நம்ம விழுங்கின மீன்கள் அங்கே இருக்காது. நம்ம பயங்காட்டின பிசாசு அங்கே இருக்காது. நம்முடைய மனவேதனைகள் அங்கே இருக்காது. காயப்படுத்துதல் இருக்காது. அங்கே நான் காண்பேன் நோவாவை, அவர் செய்த பேழைதான் இல்லையே. அங்கே நான் காண்பேன் நோவாவை, அவர் செய்த பேழைதான் அங்கு இல்லையே. யோனாவை கண்டேன், பெரிய இன்னும் இல்லையே வானலோகத்திலே. யோனாவை கண்டேன், இன்னும் இல்லையே வானலோகத்திலே. என்னம்மா இருக்கு இந்த உலகத்துல? உலகம் எல்லாம் அன்புதான் மாறாதையா. ஃபாதர், என்ன பாட்டு இப்படி எழுதி வச்சுக்கிறீங்க ஃபாதர்? இந்த பாட்டை போனாலே கண்ணில் தண்ணி வந்துடுது. எந்த அளவு இந்த உலகத்தில் இருந்து, உலக கவலையில் இருந்து, உலக போராட்டத்தில் இருந்து, புருஷன் 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 புருஷன், மனைவி மனைவி, புள்ள 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 புள்ள. சில லேடிஸு புருஷனை முந்தானிலேயே கட்டி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் என் பின்னால சொல்லுங்க, பிரசங்கி புக்கு, பிரசங்கி புக்கு, பிரசங்கி புக்கு, பிரசங்கியின் புஸ்தகம், பிரசங்கியின் புஸ்தகம் இல்லைன்னா இல்ல, உன்னத பாட்டு இல்லைங்க. உன்னத பாட்டு இல்லைங்க. எதுங்க முன்ன, எதுங்க பின்ன? பிரசங்கி முன்னே, பிரசங்கி முன்னே, உன்னத பாட்டு. எல்லாரும் சொல்லுங்க, முதல்ல பிரசங்க புஸ்தகம், பிரசங்கி புஸ்தகம், பிரசங்கி புஸ்தகம், பிரசங்கி புஸ்தகம், பிறகு பிறகு உன்னத பாட்டு. உன்னத பாட்டு. அதையே ஆண்டவர் அப்படி பண்ணார்னா, யார் ஒருத்தன் உலகம் மாய மாய மாய, உங்க புருஷன் நீங்க கண்ணை மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் உங்க பக்கத்துல வந்து ஹலோ ஹவ் ஆர் யூன்னு
நான் தான் அவன் மனைவினா இல்லையேன்னு எங்க ஹெவன்ல, உலகத்துல தான் இந்த உறவெல்லாம். நான் என்ன சொல்றேன்னா, வாழ்ந்தா அனுப்புனார் பாருங்க, அவருக்கு வாழ்ந்துட்டு முடிச்சிட்டு நீர் அனுப்பின வேலையை செய்தேன் முடிந்ததுன்னுங்க, பட்டன் 2 ஏஞ்சல் உங்களை தூக்கிட்டு போயிடணும். அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய, அந்த மாதிரி ஒரு புத்தி வரணும். இயேசு பார்த்தீங்கன்னா யோவான் சுவிசேஷத்தில் ஒரு அசைன்மெண்ட் தரேன். முதல் சாப்டர்ல கடைசி வரைக்கும் திரும்ப 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 நான் என்னை அனுப்பினவரை, நான் என்னை அனுப்பினவரை, என்னை அனுப்பினவர் செய்த கிரியைகள். எந்த நேரம் பார்த்தாலும் ஐ எம் சென்ட், ஐ எம் சென்ட், ஐ எம் சென்ட், ஐ எம் சென்ட். அப்படின்னா நான் சும்மா பிறக்கல, ஆடு மாடு குட்டி மாதிரி எங்க அப்பா அம்மா குட்டி போடல. நான் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே, என உலகத்தில் தோற்றத்துக்கு முன்னாலேயே ஆண்டவர் என் மேல ஒரு வேலையை வச்சாரு. இந்த வேலையை எசேக்கியா தான் செய்யணும்னு நினைச்சாரு. அதுக்காக என்னை தாயின் கர்ப்பத்துல உருவாக்குனாரு. அவர் இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. இத செய்தாதான் உங்களுக்கு வாழ்க்கையில மன திருப்தியே வரும். எல்லாரும் சொல்லுங்க, என்னை அனுப்பினவ நானா இந்த உலகத்துல பிறக்கல, நானா இந்த உலகத்துல பிறக்கல, என்ன ஒரு வேலைக்காக, ஒரு வேலைக்காக, பரலோக வேலைக்காக, பரலோக வேலைக்காக இந்த பூமியில பிறக்க வச்சிருக்கிறார். பூமியில பிறக்க வச்சிருக்கிறார். அதை செய்யறதுக்கு தான், அதை செய்யறதுக்கு தான் எனக்கு ஒரு வீடு, எனக்கு ஒரு குடும்பம், ஒரு குடும்பம், எனக்கு ஒரு படிப்பு, ஒரு படிப்பு, எனக்கு ஒரு உடம்பு, எனக்கு ஒரு உடம்பு, எனக்கு ஒரு நிலம், எனக்கு ஒரு சாப்பாடு, எல்லாம் கொடுத்து இருக்கிறாரு. அதுக்கு நான் முதலிடம் கொடுத்தாதான், அதற்கு நான் முதலிடம் கொடுத்தா மற்றது எல்லாம் சும்மாவே போனஸ் மாதிரி வந்துடும். போனஸ் மாதிரி வந்துடும். உங்க வாழ்க்கையில விரக்தி இருந்தால், ஏமாற்றம் இருந்தால், கசப்பு இருந்தால், காயம் இருந்தால், மனவேதனை இருந்தால், ஒரே காரணம், அனுப்புனவருடைய வேலையை நீங்க கண்டுபிடிக்கவே இல்லை. ரெண்டாவது, அந்த கண்டுபிடிச்ச பிறகு அதுக்கு உங்களை 100 மடங்கு தரவும் இல்லை. அப்படி இருக்கிற வரை நீங்க எதை நம்பினாலும் அது எல்லாம் மண்கோட்டையாக சரிந்து விழுந்து விடும். இந்த ஒரு அறிவு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தந்துட்டாருன்னா உங்களுக்குள்ள ஒரு திருப்தி வரும். அருமையானவர்களே, திருப்தி வரும். இயேசுவுக்கு வாயா நிற்கும் போது வர மன திருப்தி இந்த உலகத்துல 100 கோடி கொடுத்தாலும் அது வராது. அன்பானவர்களே, நீங்க வரும்போது ஆண்டவர் பிரசன்னம் உங்களோட வந்துட்டா ஒரு திருப்தி ஒண்ணு வரும் பாருங்க. அதுக்கு இந்த உலகத்தையே ஈடு கொடுத்தாலும் அது வரவே வராதுங்க. என் வாழ்க்கையில சந்தோஷமான நாள் எதிரானா அவருடைய கிளுகிளுக்கும் பிரசன்னத்தை நான் என்றைக்கு உணர்கிறேனோ அன்னைக்கு எனக்கு பரலோகம் போற ஆசையே இல்லை. ஏன்னா பரலோகமே இங்க வந்துட்ட மாதிரி இருக்கும். என்னைக்கு அந்த வாழ்க்கை அதை நான் முக்கியமா வைக்கலையோ, என்றைக்கு மனுஷனை முன்னால வச்சனோ, குடும்பத்தை வைக்கிறனோ, யாரை வைக்கிறனோ, பிரச்சனையை வைக்கிறனோ, அன்னைக்கு நான் நரகமே போக வேண்டாம், நரகமே என்கிட்ட வரும். இந்த ஒரு அறிவு உங்களுக்கு வந்துடுச்சுன்னா மறுபடியும் எங்க அதுக்கே குழம்பிக்கிட்டா அதையே பேசிக்கிட்டோம், வயன் 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 அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா? பாருங்க, பிரசங்கி எல்லாம் மாயை, உன்னத பாட்டு நேச மயக்கத்தில் வந்திருக்கிறேன். யார் ஒருத்தன் இந்த உலகம் மாயைன்றானோ அவனுக்கு தான் இயேசுவின் அன்புனுடைய டேஸ்டே தெரியும். அப்பதான் ஒரு லவ் சாங்கே பாடுவான். இல்லைன்னா ஃபாதர் பாடுறாரு, நீங்களும் பாடுவீங்க. உலகமெல்லாம் பிள்ளை இப்படி பிடிச்சி அணைச்சிக்கிட்டு மாயையா, மனசு பிள்ளையவே சுத்தி வரும். என் பிள்ளை இப்ப கவனிக்கிறானா, என் பிள்ளை நல்லா இருக்கிறானா, அப்புறமா அன்புத மாறாதை. ஆனாலும் பிள்ளை எந்த நேரமும் புருஷன் புருஷன்றீங்க, ஏமாந்துருவீங்க. உலகமெல்லாம் மாயையா, அன்புதான் மாறாதையா, மாறாதையா. இதை யாரு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிடுறாங்களோ அவங்க உலகத்தை ஆசீர்வதிப்பார்கள்.
ஜனங்களை விடுதலை செய்வார்கள், நோய்களை குணமாக்குவார்கள். எல்லாத்துக்கும் மேல தெய்வ பிரசன்னத்தை சுமக்கிற பேழைகளாக மாறுவார்கள். மாஸ்கோ திருநெல்லூரோஸ் கப்பா பப்பலர கந்தோ. ஹல்லேலூயா. என்மேல் பாராட்டின உமதன்புக்கு ஈட என்ன நான் செய்திடுவேன். ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி பொன்னு நாமத்தை புகழ்ந்திடுவே. எல்லாரும் கையை உயர்த்தி என்மேல் பாராட்டின அன்பு கீடா என்ன நான் செய்திடுவே. மரபலர காந்தரலரா ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி பொன்னாமத்தை புகழ்ந்திடுவே. எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க, என்மேல் பாராட்டின உமதன்புக்கு ஈடா என்ன நான் செய்திடுவே. ரட்சிப்பின் பாத்திரம் கையில் ஏந்தி பொன்னு நாமத்தை புகழ்ந்திடுவே. மா பாவியம் என்னை நினைக்க மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா. என்ன நினைச்சீங்க? நினைக்க மண்ணான என்ன நினைச்சீங்களே? மாத்திரம் ஐயா. தேவதூதரிலும் மகிழ்வனாய் என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் மகிழ்வனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. யெகோவா என்னும் நாமமுள்ளோ உமது சமூகம் இன்பமே. யெகோவா அபரா. எல்லாரும் பாடுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உங்க சமூக இன்பம்னு சொல்லுங்க. சமூகம் இன்பமே. சொல்லுங்க, எல்லாவற்றை விட உங்க சமூகம் தான் இன்பம். சொல்லுங்க, என்னும் நாமமுள்ளோரே உமது சமூகம் இன்பமே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றாகவே மாற்றுகிறீர். அழுகை நிறைந்த பள்ளத்தாக்கை நீரூற்றா மாத்தினீங்களே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. நினைக்க என்ன நினைச்சீங்களே? மாத்திரம் ஐயா. என்ன நினைச்சீங்களே? பாவியம் என்னை நினைக்க என்ன நினைச்சீங்களே? மாத்திரம் ஐயா. தேவதூதரிலும் மகிழ்வனாய் என்னை மாற்றின அன்பை துதிப்பே. கர்த்தர் உனக்கு வச்சிருக்கிற வாழ்க்கையை, அவர் உனக்கென்று வச்சிருக்கிற அந்த எதிர்காலத்தை இப்ப உன்னால கற்பனை கூட செய்ய முடியாது. உன் கடந்த காலம் ஒரு கசந்த காலம், திடுக்கிடும் காலம். அதை நினைச்சாலே உன் மனசு திக்கு திக்குன்னு சொல்லுது. விதவை போன்ற வாழ்ந்த காலம், சாபத்தை குடும்பத்தில் சந்தித்த காலம், பல மரணங்களை பார்த்த காலம். அனாதை போல 1000 பேர் இருந்தாலும்
நான் ஒரு தனிமரம் நினைச்ச காலம். ஆனால் கர்த்தர் இந்த நாட்களை உங்களை அழைச்சி வந்திருக்கிறாரு. நீங்க ஓடி வந்தீங்கல்ல, ஓடி வந்தீங்கல்ல, உன்னதமானவருடைய பிரசன்னம் தேடி ஓடி வந்தீங்கல்ல, ஆண்டவர் இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி போடுவார். உங்களுடைய வாழ்க்கையின் கண்ணீரை திருப்பி போடுவார். அவரே உங்களுக்கு போவாசாக மாறுவார். அவர் செட்டையிலே உங்களை வைப்பார். எதிர்பார்க்காத உயர்வுகள், எதிர்பார்க்காத உயர்வுகள், எதிர்பார்க்காத இன்பம், எதிர்பார்க்காத திருப்தி ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவர் அறுவடை கடத்திலே, அறுவடை களத்திலே ஓடி 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 ஆண்டவருக்காக உழைக்க செய்வார். அவரை பார்த்து நன்றி சொல்லுங்க. தேவதூதரில் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே என்னை மாற்றின அன்பை துதிப்பே. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அநேகர் கர்த்தர் உங்களை இத்தனை வருடம் ஆயத்தப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இந்த ஆண்டு உங்களுக்கு ஜெயம் வருகிற ஆண்டு. நீங்கள் குதிரை போல வேகமாய் பாய்கிற ஆண்டு. குதிரை வீரனாய் இயேசு உங்க மேல அமர்ந்து உங்களை பயன்படுத்துகிற ஆண்டு. தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றிய அன்பை துதிப்பே. தேவதூதரிலும் என்னை மாற்றின உடஞ்சி 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 என் வாழ்க்கையில ஒரு அர்த்தமே இல்லை அண்ணா, நான் ஒரு உடஞ்ச கண்ணாடி மாதிரி இருக்கிறேன். என்னுடைய நான் நினைச்சதெல்லாம் பீஸ் பீஸா அங்கங்க இருக்கிற மாதிரி இருக்கு அப்படி நினைச்சிங்கல்ல, அது ஒரு பசில் மாதிரி இருக்குல்ல, ஒரு புரியாத எதை எங்க வைக்கிறது தெரியாம இருக்கிற மாதிரி இருக்குல்ல, நீங்களே எந்த இடத்துல இருக்கணும்னு உங்களுக்கு ஒரு தயக்கம் வருது இல்ல. ஆண்டவர் சொன்னார், உன் வாழ்க்கையிலே நடந்த எல்லா உடைவையும், எல்லா பசிலையும், எல்லா பீஸையும் இந்த வருஷம் நான் ஒவ்வொன்னா சரியான இடத்துல பிக்ஸ் பண்றதை நீ பார்ப்பாய். உன்னுடைய அழகிய படம், நான் உனக்காக வச்ச படம், அது எல்லா பீஸும் ஒன்னா சேர்ந்து அது அழகாக வருவதை நீ பார்ப்பாய். தேவதூதரிலும் மகிபனா என்னை மாற்றின அன்பை துதிப்பே. என்னை மாற்றின அன்பை துதிப்பே. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷம் கீழே பார்க்காத, சுற்றி முற்றி பார்க்காத, உன் பக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்காத, நீ அண்ணாந்து பாரு. நான் உனக்கு வச்சிருக்கிற அதிசயப்படக்கூடிய, உனக்கே இப்ப வழங்காத அந்த பரிசுகளை நீ என்ன பார்த்தா உனக்கு அது தெரியும். நீ என்ன பார்க்கலன்னா சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு குழம்பி 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 வீணா நீ நாளை வெறுப்ப. நீ என்னை பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை பார்க்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீ தேவதூதனை போல பிரகாசிக்க வேண்டிய ஆளு. ஏன் உன் முகம் கருத்து போய் சுருங்கி போய் இருக்க வேண்டும்? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அந்த இயேசு உள்ள இருக்கிறார். உங்க கவனத்தை அவர் பக்கம் வைங்க. பிள்ளைகளை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை பார்க்காதீங்க, யார் யார் என்ன சொல்றாங்கன்னு பார்க்காதீங்க. உள்ள வாழ வந்தவரை பாருங்க. உங்கள் முகம் மறுபடியும் பிரகாசம் அடையும். இழந்த மகிமை திரும்ப வரும்.
இழந்த மகிமை திரும்ப வரும். ஓ யா யா வா 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 யா வா வா பே பொரே ஹா. இழந்த மகிமை திரும்ப வரும். இழந்தவைகள் ரெண்டத்தனையாய் வரும். ரெண்டத்தனையாய் வரும். மரபலரப்பா மரபலரப்பா. உன் குமாரரும் குமாரத்திகளும் உன் நடுவிலே வளர்க்கப்படுவார். உன் குமாரரும் குமாரத்திகளும் உன் நடுவிலே வளர்க்கப்படுவார். உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவார். உன் இருதயம் மகிழ்ந்து பாடிடும். உன் கண்ணால் கண்டு நீ ஓடி வருவாய். உன் இருதயம் மகிழ்ந்து பாடிடும். நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. நீ எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் மகிமை உன் மேல் உதித்தது. எல்லாரும் சொல்லுங்க, நான் எழும்பி எழும்பி பிரகாசிப்பேன். பிரகாசிப்பேன். நான் எழும்பி பிரகாசிப்பேன். கவனிங்க, இருங்க. ஆண்டவர் உங்களை எழும்பி பிரகாசிக்க வைப்பாரா, இல்ல நீங்களே தான் எழும்பி நீங்களே தான் பிரகாசிக்கணுமா? நான் எழும்பி பிரகாசிப்பேன். ஆண்டவர் இந்த வருஷம் என்கிட்ட சொன்னாரு, இந்த வருஷம் எனக்கு எப்படி இருக்கும், எனக்கு எப்படி இருக்கும்னு ஜனங்க என்ன கேட்குறாங்கப்பா. ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, ஆண்டவர் என்ன செய்ய போறாரு கேட்குறாங்கப்பா. அவங்களுக்கு நீ என்ன பதில் சொல்லு, அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு கேள்றா. நம்ம எல்லாரும் இந்த வருஷம் கர்த்தர் என்னை வாலாக்காமல் தலையாக்குவார். நீ வாலை பிடிச்சிக்கிட்டே இருந்தா அந்த தலையை பிடிக்கலன்னா நீ தலையாயிடுவியா? இது ஒரு பாரம்பரியம். இந்த வருஷம் வாக்கு உனக்கு திறந்த வாசலை தருவார். ஏம்மா, அவர் திறந்த வாசலை எப்பவோ வச்சுட்டார், நீ தான் போக மாட்டற. நீ உன் வீட்டு வாசலை விட்டு வெளியே வர மாட்டற. ஆண்டவர் என்கிட்ட உண்மையா சொன்னாரு, எப்பா ஆண்டவர் என்ன செய்வார், ஆண்டவர் என்ன செய்வார்னு கேட்குறாங்கப்பா. நான் செய்ய வேண்டியதெல்லாம் செய்து 100% முடிச்சிட்டேன்பா. அவங்க என்ன செய்ய போறாங்கன்னு கேளப்பா. இந்த வருஷம் நீ என்ன பண்ண போற? எம்மா, பால் பந்து அந்த கோட்ல இல்லம்மா, உங்க கோட்ல தான் அம்மா இருக்கு. ஆனா பிசாசு என்ன சொல்லிட்டான் தெரியுமா? காத்துரு உனக்கு ஒரு நாள் வரும். எத்தனை பேர் தெரியுமா என்ன ஒரு நாளைக்கு ஆண்டவர் பயன்படுத்த போறாருன்னு சொன்னவங்க எல்லாம் போயிட்டாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அண்ணா, எனக்கு ஒரு டைம் வரப்போகுதுண்ணா அப்படி சொன்ன எல்லாரையும் பார்த்துட்டம்மா. 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 10 வருஷம் பார்த்தேன், 20 வருஷம் பார்த்தேன். கடைசியில் 50 வயசு ஆகி உங்க ஹார்மோன்லாம் 50% குறைஞ்ச பிறகு இயேசுவுக்காக ஜீவிப்பேன்னா வயசாச்சுல ஊத்துமா வாலிபத்துல. அண்ணி கேட்பாங்க எப்பயுமே, இஃப் நாட் நவ் வென், இப்ப இல்லைன்னா எப்போ, இப்ப இல்லைன்னா எப்போ. அடுத்த அண்ணி கேட்பாங்க, இஃப் நாட் யூ ஹூ, நீ இல்லைன்னா வேற யாரு. இதாம்மா பெஸ்ட் டைம். நான் ஒரு தீர்க்கதரிசியா சொல்றேன், இதான் பெஸ்ட் டைம். நாளைக்கு நீ பிரகாசிப்பாய் என்றால் இன்றைக்கு நீ எரிவாய். இன்னைக்கு நீ எரியல, நாளைக்கு நீ பிரகாசிப்பேன்னு ஏமாந்து போறியா? நான் ஜோக் அடிக்கிறேன்னு நீங்க நினைப்பீங்க, நான் திட்டுறேன்னு நீங்க நினைப்பீங்க. ஆனா என்னுடைய உள்ளத்துல இருக்கிற கதறல் கத்தருக்கு தெரியும். நாங்க எல்லாம் எத்தனையோ வருஷம் ஓடினவங்க, எத்தனையோ வருஷம் ஓடிட்டோம்.
ஆனஸ்டா சொல்றோம், விட்டா போதும்னு இருக்கு. ஆனா அடுத்த தலைமுறை பந்தத்தை எடுக்கவில்லை. அது எப்படியாவது அதை கொடுத்துடணும்னு துடிக்குது உள்ளம். அதனால தான் தொடக்கத்துல நான் சொல்லிக்கிறேன், ஏன் மனைவி, ஏன் புருஷன், ஏன் அழகு, எனக்கு மாப்பிள்ளை, எனக்கு 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 எனக்கு. அதுக்காக உன்னை கர்த்தர் இந்த உலகத்துக்கு அனுப்பினாரு. ஏன் கௌரவம்? என்னை யாரும் அங்கீகரிக்கல. என்னை யாருமா உன்னை அங்கீகரிக்கணும்? என்னை யாருமே அங்கீகரிக்கலம்மா. என் இயேசுதாம்மா எனக்கு கதவை திறந்தாரு. அவர் என்னை முன்னால நிறுத்தின பிறகு எல்லாரும் வந்தாங்கம்மா. நீ உன்னுடைய அழைப்புக்கு உன்னை தந்தால் உனக்கு அழைப்பு தேடி வரும். இதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லம்மா, இது ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து வர வார்த்தைகள். இது தாவீது தன்மேல் இருந்த அபிஷேகத்தை கண்டுபிடித்தான், அழைப்பை கண்டுபிடித்தான், அந்த அழைப்புக்கு தந்தான், அழைத்தவரை கொண்டாடினான். வேற எதையுமே அவன் சட்டை பண்ணல. கர்த்தர் கொடுத்த சின்ன ஆடுனா அதுல கவனமா இருந்தான். அவனை ஆண்டவர் பார்த்தார். அப்பா கூட பார்க்கல. அப்பா கூட எப்பவுமே கடைசி பிள்ளைக்கு தானே அப்பா மாருங்க நல்லா கொடுப்பாங்க. 8 பிள்ளையில ஒரு பிள்ளைய ஆடு மேய்க்க வச்சுட்டு 7 பிள்ளைய கூப்பிட்டு விருந்து பண்றான் படுபாவி. 7 பிள்ளைய விருந்து வச்சுட்டு 8வது கடைசி பிள்ளைய விட்டுட்டான். ஆனா ஆண்டவர் அந்த 8வது பிள்ளை மேல கண்ணை வச்சாரு. முதல் மகன் வரான், எலியாப் வரான். சாமுவேல் பார்த்த உடனே, பா என்ன உடம்பு, என்ன கட்டு, என்ன வீரம், என்ன மீசை, இவனைத்தான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார் ஆக்கும் என்று எண்ணெய் இப்படி தூக்குறான். கர்த்தர் சொல்றாரு, நான் இவனை தள்ளி விட்டேன். எனக்காக ஏங்குகிற ஒரு உள்ளம் இருக்கிறது. அது பலமுள்ள உள்ளம் அல்ல, ஆனா ஏங்குகிற உள்ளம். அது பரிபூர்ணமான உள்ளம் அல்ல, ஆனா பாசமுள்ள உள்ளம். அது ஒன்று ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறது. அது ஆடுகளை மேய்க்கிறது. 2வது பையன் வரான். சாமுவேல் கர்த்தர் சொல்றார், நோ, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கறது இல்லப்பா, நீ பார்க்குற மாதிரி நான் பார்க்கறது இல்லை. நீ உடம்ப பார்ப்ப, ஜாதி பார்ப்ப, செத்து பார்ப்ப, படிப்பை பார்ப்ப, நான் இருதயத்தை பார்ப்பேன்டா. அந்த இருதயம் எனக்கு ஏங்குதான்னு பார்ப்பேன்பா, அந்த இருதயம் என்ன நேசிக்குதான்னு பார்ப்பேன்ப்பா. பலசாலிகளை நான் பார்க்கறது இல்லப்பா. பலசாலிகள் தன் பலத்தை சாருவார்கள். அறிவாளிகளே நான் பார்ப்பதில்லை, அவர்கள் தன் அறிவை சாருவார்கள். ஆனா எனக்காக ஏங்குற ஒரு உள்ளத்தை நான் பார்க்கிறேன்ப்பா. என்ன வேடிக்கை தெரியுமா? நடந்துச்சு, பிரியாணி வச்சாச்சு, பெருங்கூட்டம் வந்தாச்சு, 7 பிள்ளையும் வருது. இல்ல 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 இல்ல, என்ன பொறுமை. கடைசியில் சாமுவேலுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, அப்ப நம்ம ஆண்டவரே தப்பா பண்ணிட்டார் போல. போடா ஈசா வீட்டுக்குன்னாரு. வந்த எல்லா பிள்ளையும் இங்க நிறுத்திட்டான். அப்ப தப்பு போலன்னுட்டு, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? அப்பதான் அப்பா தலையை சொறிறான். அம்மா இல்லப்பா, ஒரு பிள்ளை இருக்கிறான், அவன் ஆட மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சாமுவேல் சொன்னாரு, அது எனக்கு சாமுவேல் சொன்னான், ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. என் வாழ்க்கையில் நான் 1000 கதைகள் உங்களுக்கு சொல்ல முடியும். எத்தனை முறை என்னை ஜனங்க கண்டுகாத போது இயேசு ஆள் அனுப்பி என்னை அழைத்து கொண்டு வந்து நிறுத்தினார் என்று எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு ஒரு துணிச்சல். இயேசு போதும், அந்த வெறி எனக்கு வந்தது. அதனால்தான் கதையா நான் சொல்ல முடியும், கதையா நான் சொல்ல முடியும். ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. சரி, அபிஷேக தைலத்தை ஊத்தியாச்சு. எல்லார் மத்தியிலும் அபிஷேக தைலம். என்ன அபிஷேக தைலம்? ராஜாவாகிற அபிஷேக தைலம். அந்த தைலத்தை ஊற்றின உடனே மறுபடியும் ஆடு மேய்க்க போயிட்டாயா. அபிஷேகம் தைலம் வந்த உடனே நான் ராஜா அப்படின்னு வரல, தான் வேலைக்கு போயிட்டான். அவனுக்கும் தெரியல, இன்னும் அபிஷேகம் கூட தெரியல. ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு ராஜாதி ராஜா
சவுலுக்கு பிசாசு வந்துடுச்சு. ஊர்ல ஆள் இல்லையா, எல்லாருக்கும் நியூஸ் போயிடுச்சு. அப்போ ஒரு வேலைக்காரனை ஆண்டவர் போய் ஏவுனாரு, ஒரு சொர மண்டலம் வாசிக்கிறவன் ஒருத்தன் வந்தா நல்லா இருக்கும். என்னையா சொர மண்டலம் வாசிக்கிறதுல தேர்ன ஒருத்தன் இருக்கிறான். நல்ல கவனிங்க, நாளைக்கு நீ நாடுகளை ஆள வேண்டும் என்றால் இப்ப நீ செய்யற வேலையில எவ்வளவு தேர்ச்சி காட்டுகிறாயோ அதுதான் உன்னை நாளைக்கு ராஜாவாக மாற்றப் போகிறது. அதனாலதான் என் கூட இருக்கிறவர்களை நான் வைராக்கியமா பாதுகாப்பேன். ஏன்னா இதுல உண்மையா இருந்தாதான் நாளைக்கு ஒரு நாள் என்னுடைய அபிஷேகத்தை விட அதிகமாக வருவான். அதுதான் என்னை கோபப்பட வைக்கும், அதுதான் என்னை கத்த வைக்கும். வாசிக்கிறத தேர்னவனை கூப்பிடு. மறுபடியும் பைபிள்ல இருக்கு, சவுல் ஆள் அனுப்பி அவனை வரவழைத்தான். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். போர்க்களத்துக்கு போகிறான். போர்க்களத்துல போகும்போது கூட யுத்தம் பண்ண அவனை பாப்பா அனுப்பி வைக்கல, சாப்பாடை போய் கொடுத்துட்டு வாடான்னாரு. அபிஷேகம் பெற்ற மகன் தூக்கிட்டு போறான். அவன் காலம் வரும் வரை கடமை கிடைத்ததில் தன்னை 100% ஊற்றினதுனால, சில பேர் வாலிப பசங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த வட்டத்தில் இருக்கும்போது 10 வட்டத்தை தாண்டி அங்க போகணும்னு நினைப்பாங்க. அது அப்படி கிடையாது. இந்த வட்டத்துல நீ உண்மையா இருக்கும் பொழுது அடுத்த வட்டத்துக்கு கோ என்றார். அதுல உண்மையா இருக்கும் பொழுது அடுத்த வட்டம் போ என்கிறார். விளங்கினவங்கள ஒரு ஹல்லேலூயா. அம்மா, குடும்ப பாரம் எல்லாம் போன பிறகு நீ கர்த்தருக்கு ஊழியம் செய்யலான்னா முடியாதம்மா. உன் பாரத்தை பிசாசு கூட்டுவான். அந்த பாரத்தின் நடுவில் நீ உன்னை முழுசு ஆண்டவருக்கு எவ்வளவு தர முடியுமோ அப்படி தரும் பொழுதுதான் அந்த குடும்ப பாரத்தை அவர் எடுத்து போடுவார். அங்கேயும் போய் நான் யுத்தம் பண்றேன்றான். நான் போய் அந்த கோலியாத்தை அடிக்கிறேன். யாரையா அவனுக்கு அந்த பதவி கொடுப்பார்கள்? பைபிள்ல இருக்க ஒருத்தன் ஓடி கிங்கு கிட்ட சொல்லிட்டான், சவுலே இங்க ஒரு வாலிப பையன் இருக்கிறான், நான் போறேன்றான். அவனுக்கு வயசு 20 கூட இல்ல. அதுல எனக்கு ஆச்சரியம், சவுல் ஆள் அனுப்பி அவனை அழைப்பி. எல்லாரும் கையை வத்தி சொல்லுங்க, அழைப்புக்கு இப்ப இருக்கிற அழைப்புக்கு உன்னை நீ கொடுத்தா 1000 அழைப்புகள் உனக்கு அவர் கொடுப்பார். மல்மர கத்தரல ராஷாக்காரல பாபா 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 ஹோ 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 லமலசா மம்மரியோலமரா. அழைப்பினை கண்டிடு, அதற்கு உன்னை தந்திடு. உன்னதரின் பணியிலே ஊற்றி உன்னை உயிர் வீடு. மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல பாக்கிய அழைப்பினை கண்டு அதற்கு உன்னை தந்திடு. அழைப்பினை கண்டிடு, அதற்கு உன்னை தந்திடு. உன்னத பணியிலே ஊற்றி உன்னை உயிர்.
இப்ப நான் உங்களை ஒரே ஒரு வினாடி ஆண்டவர் கையில தரப்போறேன். பல வருடம் ஓடி பல வருடம் தன்னால் ஆன செய்து தன்னுடைய பலத்தை உடைச்சு ஊற்றின தேவ ஊழியர்களாக நானும் நின்று அடுத்த ஒரு தலைமுறை எங்களை விட வெறியா, எங்களை விட வைராக்கியமாய், எங்களை விட 1000 மடங்கு அதிக அபிஷேகத்தோடு இந்த நாடுகளுக்குள் போகாதா என்ற ஏக்கத்தோடு நின்று கொண்டு நான் இப்போ உங்களை கேட்கிறேன், அண்ணா நான் அடுத்த தலைமுறையில உங்க மேல, ஃபாதர் மேல, பாஸ்டர் பவுலோஸ் மேல, டிஜிஎஸ் தினகரன் ஐயா மேல, ஜீவானந்தம் அண்ணா, எல்லா ஊழியர்கள் மேல, பென்னிகின் மேல அந்த அபிஷேகம் எல்லாம் இந்த என் காலத்துல நான் சுமந்து நான் என்ன முழுசா கொடுத்து நான் ஓட விரும்புறேன் அண்ணா, எனக்காக என்ன ஆசீர்வதிங்கன்றவங்க கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். எத்தனையோ முறை நீங்க கையை உயர்த்தி இருக்கலாம், ஆனா இந்த முறை சொல்லுங்க, ஐ அம் சீரியஸ் அபவுட் இட் லார்ட். சொல்லுங்க, நான் இதை உண்மையில சீரியஸா எடுக்கிறேன் ராஜா. சொல்லுங்க, நான் சீரியஸா எடுக்கிறேன் ராஜா. சீரியஸா கேட்கிறேன். பாபா பாபா அப்பா அப்பா அப்பா, எங்களெல்லாம் அழைச்ச தெய்வமே, எங்களை இத்தனை வருஷம் பயன்படுத்தின தெய்வமே, எங்களை இத்தனை வருடம் அங்கீகாரத்தை தந்த தெய்வமே, எங்க கையை உயர்த்திருக்கிற இளைஞர்கள் மேல அதே அபிஷேகம், எங்க மேல வச்ச எல்லா அபிஷேகம், அதை விட 1000 மடங்கு அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் கடத்தப்படுவதாக. அவர்களை உங்க அழைப்பை விட்டு எது பிரிக்குதோ, எது அவங்க கவனத்தை கரப்படுத்துதோ, எது அவங்க உள்ளத்தை திசை திருப்புதோ, அதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபிக்கிறேன். தேவ தூதர்களை, 1000கணக்கான தூதர்களை நான் கேட்கிறேன், ஏஞ்சல்ஸ் போவார்களாக, அவர்களை விடுதலை செய்வார்களாக, அவர்கள் பாதை ஊழியத்தில் ஓட வைப்பார்களாக. ஆண்டவரே, நீங்க அடுத்த தலைமுறை தலைவர்களை எழுப்புறதுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீங்க இப்ப தொட்டு கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் உள்ளங்களில் நீங்க பேசி கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். அவர்களை நீங்க இதுவரை இல்லாத ஒரு ஆவியானவருடைய பிடிக்குள்ள கொண்டு வர்றதுக்காக ஸ்தோத்திரம். இவங்க எல்லாரும் எதிர்பார்க்கறதுக்கு அதிகமா பிரகாசிக்கணும். அப்படி நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். நீங்க ஆள் அனுப்பி அவங்கள அழைப்பீங்கப்பா. அவங்க மேல இருக்கிற அழைப்புல கவனம் வச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு அழைப்பு அகில உலகத்திலிருந்து நீங்க கொண்டு வருவீங்கப்பா. யார் தள்ளுனாலும், யார் கண்டுக்காம விட்டாலும், உங்க கண்ணு பார்த்துருக்குல்ல, உங்க கண்ணு பார்த்துருக்கல, உங்க கையை அங்க கொண்டு போய் விட்டுரும்ப்பா. நமக்கு 1000 கோடி ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியக்காரனை ஆசீர்வதிக்கிறேன், இவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். எங்க வாழ்க்கையில உங்களுக்கு திருப்தி இல்லாத இதெல்லாம் இருந்துச்சோ அது அடுத்த தலைமுறைக்கு வரக்கூடாது. எங்க வாழ்க்கையில எதை பார்த்து நீங்க சந்தோஷப்பட்டீங்களோ அது இந்த தலைமுறைக்கு வரட்டும் ஆண்டவரே. எங்க மேல நீங்க வச்ச அபிஷேகம் பல மடங்கு அதிகமாகி இவங்க மூலம் பயன்படட்டும் ஆண்டவரே. நாங்க இன்னைக்கு கூட்டத்துல நிக்கிற மாதிரி நாளைக்கு இவர்கள் நிற்கட்டும் ஆண்டவரே. நிர்வாகஸ்தர்களாய் நிற்கட்டும், தீர்க்கதரிசிகளாய் நிற்கட்டும், அப்போஸ்தலர்களாய் எழும்பட்டும். பாஸ்டர்களாய் எழும்பட்டும், சுவிசேஷர்களாய் எழும்பட்டும், அநேக ஊழியர்களுக்கு தூண்களாய் எழும்பட்டும், குடும்பமாய் எழும்பட்டும் ராஜா, குடும்பமாய் எழும்பட்டும் ராஜா. சரித்திரம் சொல்ல வேண்டும். இவர்களை கர்த்தர் பயன்படுத்துற மாதிரி நாங்க இதுவரைக்கும் யாரையுமே நாங்க பயன்படுத்தி பார்க்கல, அப்படி சொல்ல வேண்டும் ராஜா. நீ உம்முடைய கையில நான் ஒப்பு கொடுத்துறேன்.
அன்பு ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒரு நாள் உங்களை பார்த்து சொல்லணும், ஃபாதர் பெர்க்மன்ஸ் இருந்தாரையா, பவுலோஸ்லாம் ஊழியம் செய்தார், எசேக்கியாவெல்லாம் கத்துனாங்க. ஆனால் இந்த பிள்ளைகளை கத்தர் பயன்படுத்துறதோட ஒப்பிட்டா அதெல்லாம் ஒன்றுமே இல்லையா, அப்படி சொல்லணும். எங்கள் பெரக்காவில் எங்கள் ஸ்டாஃபுங்க சொல்லுவாங்க, அண்ணா அது கேட்கறதுக்கு நல்லா இருக்கண்ணா, அண்ணா அதெல்லாம் அப்படியே நான் நடக்காது அண்ணா, நீங்கள் ஒரு உங்கள் மேலே அது ஒரு விசேஷமாக இருந்துட்டீங்க அண்ணா அப்படி சொல்லுவாங்க. நான் சொல்வேன், ஆண்டவருடைய திட்டம் எப்பவுமே நேற்றைய விட இன்றைக்கு அதிகமாக தான் இருக்கணுமா தவிர குறையக்கூடாது. அதான் தேவ சித்தம். எலியாவை விட எலிசா வல்லமை அதிகமாகுமே தவிர குறையக்கூடாது. இயேசுவை விட சீஷர்கள் அதிகம் தானே செய்யணும்னாரு. என்ன சொல்றீங்க? அப்போ ஆண்டவருடைய சபை, ஆண்டவர் எழுப்புகிற இயக்கங்கள், அந்த தலைவன் பரலோகத்துக்கு போன உடனே இயக்கம் சாகாது. அவர் தனியா ஊழியமே செய்தது வேற, ஒரு இயக்கமானால் அந்த இயக்கம் தயங்காது. அடுத்த தலைவர்கள் எழும்புவார்கள், அதை இன்னும் அதிகமான வேகத்தில் கொண்டு போவார்கள். இது தேவன் வச்ச விதி. ஒரு மனுஷனை பார்த்துக்கிட்டு அந்த மாதிரி ஆகுமா அப்படி கேட்காதீங்க, அதை விட அதிகமாகும். என்ன ஒரு மாதிரி பார்க்குறீங்க? உங்களை மாதிரி இப்படி தான் உட்காந்துருப்பேன் நான் கூட்டத்தில். எந்த ஊழியக்கார மீட்டிங் வந்தாலும் அப்படி வந்து நின்னா போதும், அவர் அபிஷேகம் கூட பெற்றிருக்க மாட்டார், ஆனால் நல்ல பிரசங்கம். அப்படி வரும்போதே நான் சின்ன பையன், 14, 15லலாம் உங்களை எல்லாரும் விட சின்ன குட்டியாக இருப்பேன். எங்கேயோ உட்காந்துட்டு இருப்பேன், அவங்க வந்து நிற்கும் போதே அழுவேன். அவங்க என்ன பேசுகிறாங்களா எனக்கு தெரியாது, வந்து நின்னாலே அழுதுருவேன். ஏன்னா அவங்கள நீங்கள் பயன்படுத்துகிற மாதிரி என்ன இதுதான். யார் வந்து நின்னாலும் எனக்கு அழ வரும். அதை கர்த்தர் கண்டார். எங்கேயோ உட்காண்டிருந்த என்னை ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, கேட்காதீங்க என்னை எப்படி ஆண்டவர் கொண்டு போவார். எந்த மனிதனும் உங்களை உயர்த்தவும் முடியாது, தாழ்த்தவும் முடியாது. கர்த்தருக்கும் உங்கள் அழைப்புக்கும் உண்மையா இருந்து விட்டால் உங்களை கர்த்தர் உயர்த்தும் போது எந்த மனிதனும் அதை பார்க்காம இருக்க முடியாது, கேட்காம இருக்க முடியாது. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை உயர்த்துற நாள் வரும். பதறாதீங்க இன்னைக்கு அப்படின்னாதீங்க. இன்னைக்கு முழுசா அதில் விட்டுருங்க. ஒரு நாள் வரும்போது உலகம் உங்களை பார்க்கும், இந்தியா உங்களை பார்க்கும், உங்க கூட இருக்கிறவங்களே பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. இது என்னையாது எல்லாருக்கும் கடைசி நினைச்சோம், இது எல்லாத்தையும் முந்திக்கிச்சுரா. சொல்ல என்னோடு பேசினான்னு சொல்றவங்க மாத்திரம் கையை உயர்த்தி காட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பரிசுத்தவானுடைய கதறலை நம்ம கேட்டோம். ஆவியானவர் அவர்கள் மூலமா நம்மோடு பேசினார். அடுத்த தலைமுறையாக நாம் எழும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆண்டவரே நான் எழும்ப விரும்புகிறேன் ஆண்டவரே? ஆண்டவர் பேதுருவை பார்த்து ஒரு காரியத்தை கேட்டார். இவர்கள் எல்லாரிலும் காட்டிலும் நீ என்னை அதிகமாய் அன்பா இருக்கிறாய், என்னை நேசிக்கிறாயா? ஒரு காரியத்தை நீங்க ஒப்பு கொடுக்க போறீங்க இந்த இரவு வேளையில. இந்த உலகத்துல உள்ள எல்லார காட்டிலும் நான் உங்களை அதிகமாக நேசிக்க விரும்புகிறேன் ஆண்டவரே. அவங்க எப்படி நேசிக்கிறாங்க அதெல்லாம் கிடையாது, ஆனால் நான் உங்களை மிகவும் அதிகமாக நேசிச்சு உங்கள் அழைப்பை நிறைவேற்ற விரும்புகிற ஆண்டவரேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் அப்படி இருக்கிற இடத்துல எழுப்பி நின்று நல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்த ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நான் எல்லாவற்றை காட்டிலும் எங்களை உங்களை நேசிக்க எல்லாவற்றை காட்டிலும் முதல்ல இடத்தை உங்களுக்கு கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். நீங்க உண்மையா ஒப்பு கொடுத்தீங்கன்னா நாள் வரும் கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். அவர் உங்களை தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆகுவதற்கு முன்பதாகவே உங்களை அறிந்த ஆண்டவர். அதனாலதான் அந்த ஒரு சின்ன அடியை பாடிட்டு நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை.
நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசை இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம். எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன். நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசை இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பேருருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரை. அநேக பேர் ஆண்டவரை ஏமாத்திட்டாங்க. ஆனா நான் ஏமாத்த மாட்டேன் ஆண்டவரே. எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் நாங்க நிற்போம் ஆண்டவரே. எத்தனை பேர் உண்மை ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை கண்ட ஆண்டவரை கடைசி வரைக்கும் நாங்கள் பின்பற்றுவோம். எங்க அழைப்பை நாங்கள் நிறைவேற்றுவோம். ஊழியர்களாக நாங்கள் எழும்புவோம். உலகத்தை கலக்குகிற மனிதர்களாய் கர்த்தர் எங்களை மாற்ற அர்ப்பணிக்கிறோம் சொல்றவங்க நல்ல ஆவியில் அபிஷேகம் பெற்ற எல்லாரும் ஒரு தீர்மானத்தோடு அர்ப்பணிக்க பார்க்கலாம். ரபா ஷகத ரபா இயேசுவின் நாமத்தினாலே அழைப்புக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறுவதாக ஒரு தீர்மானம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆவதற்கு முன்பதாக கண்ட ஆண்டவருடைய கரத்தில் எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? ஆண்டவரே நீங்க என்ன நடத்துவதற்கு போதுமானவர், வேற ஆசை இல்ல ஆண்டவரே. நீங்க போதும் என் வாழ்க்கை முழு வேற ஆசை இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசை. அவர் போதும்னு யாரெல்லாம் ஒப்பு கொடுக்குறீங்களோ ஆண்டவர் பார்த்து சொல்றார், உன்னை பயன்படுத்துவதற்கு என்னால் ஆகும். போதும்னு சொல்லுகிற உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஓ எந்த மனுஷனையும் பலப்படுத்தவோ மேன்மைப்படுத்தவோ அவருடைய கரத்தினால் ஆகுவோ. சிறியவன குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார பண்ணுகிற ஒரு தகப்பன் இந்த இரவு வேளையில ஒரு சிலரோடு கர்த்தர் பேசினார் என்றால் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவர் என்னோடு பேசியிருக்கிறார். அவருடைய அழைப்புக்கு என்னை ஒப்பு கொடுக்கிற நல்ல வாய்களை திறந்து விடுதலையோடு இயேசுவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம் ஒவ்வொரு வாலிபர்கள் மேல் இறங்கட்டும். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேல் இறங்கட்டும். ஒரு வைராக்கியம் உள்ள தலைமுறை. அடிக்கடி சொன்னாங்க, நான் ஆண்டவரே நான் சீரியஸா எடுக்கிறேன் ஆண்டவரே, என் அழைப்பை நான் சீரியஸா எடுப்பேன் ஆண்டவரே. I want to be serious oh Lord. நான் உண்மையா எடுக்கிற ஒரு தீர்மானம், ஏதோ எல்லா மீட்டிங்ல எடுக்கிறதல்ல. இந்த இரவில் ஒரு தீர்மானம். தானியேலோ வென்றால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி தன்னுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணி கொண்டார். ஆண்டவர் இந்த தீர்மானத்தை பார்க்கிறார். ஆண்டவர் இந்த உலகத்தில் யார் உங்களை எப்படி நேசிச்சாங்க தெரியாது, ஆனால் நான் நேசிக்கிற நேசம் எல்லாருடைய நேசத்தை காட்டிலோ அது அதிகமாக இருக்கணும். இந்த இரவில் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுக்கிற ஒரு இளம் சந்ததியை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். எத்தனை பேர் அப்படி தீர்மானம் எடுக்க முடியும்? ஓ இவர்கள் எல்லா வச்சிலும் அதிகமா என்னிடத்துல அன்பா இருக்கிறாயான்னு கேட்டாரு. எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வாலிபர்கள் எழும்பட்டும், அடுத்த தலைமுறை எழும்பி உமக்காக பயன்படட்டும் ஆண்டவரே. யாரெல்லாம் உண்மையா ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. வலுவாதபடி பாதுகாக்கிற தெய்வம் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஓ தரிசனத்தை தந்தவர் வழி நடத்துங்க, தரிசனத்தை நிறைவேற்ற செய்யுங்க. வசனம் சொல்லுகிறது, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எங்களை அழைத்த தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை அப்படியே அழைப்பின்படியே நிறைவேற்றுகிறவர், அழைத்ததை செய்து முடிக்கிறவர். எங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியே இந்த பாடலை பாடி கடைசி அண்ணன் வந்து உங்க எல்லாருடைய ஆசீர்வாதத்துக்காக ஜோமணி முடிப்பாங்க. எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி, எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற ஆசை இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேற. ஆண்டவர் தந்த அந்த நல்ல வசனத்திற்காக எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவராகிய தேவன் நம்மிடத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்கள். வார்த்தையை கேட்கும் போதே ஒரு இடத்துல சீசர்கள் ஆண்டுடைய வார்த்தையை சீசர்களும் மற்றவர்களும் கேட்கும் போது ஆண்டவர் திடீர்னு சொல்றாங்க, நீங்க கேட்டுக்கொண்ட அந்த வார்த்தை பேசிக்கொண்டிருக்கும் போதே நீங்க இப்போ சுத்தமா இருக்கிறீர்கள். ஆண்டுடைய வார்த்தை எங்கெங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுதோ
கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே அசைவாடி கொண்டிருக்கிறார் பலமாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை அறிய அறிய உங்களுக்கு விடுதலையை கர்த்தர் நாளில் தந்திருக்கிறார். உங்களை புதிதாக்கி இருக்கிறார், பரிசுத்தமாக்கி இருக்கிறார், உங்களோடு வார்த்தையை கொண்டு பேசி இருக்கிறார், புதிய அபிஷேகத்தை உங்க மேல வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கணும். நீங்க தேவ மனிதர்கள் நம்மை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணும் போதே கர்த்தர் புதிய அபிஷேகத்தை உங்க மேல வைத்திருக்கிறார். இந்த நாளில் நுகங்களை முறித்திருக்கிறார். இந்த நாளில் நீங்க பார்ப்பீர்கள். அதை விசுவாசித்து கடந்து போங்க. கர்த்தர் உங்களை கொண்டு தேசத்திலும் உங்கள் குடும்பத்திலும் ஊர் பட்டணத்திலும் சபையிலும் ஆசீர்வாதமான பாத்திரமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார். உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நான் விசுவாசிக்கிறேன். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே என்னோடு இடைப்பட்டதற்கு ஸ்தோத்திரப்பா. தேவ மனிதர்கள் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நீர் எங்களை ஆசீர்வதித்ததற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிரச்சனையை நீர் மாற்றி போட்டதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை நீர் மாற்றி போட்டதற்கு ஸ்தோத்திரம். எங்கள் பயத்தை மாற்றி போட்டதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுக்குள் நீர் கிரியை செய்ததற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி ஜீவ வார்த்தை எங்களுக்குள் உள் கிரியை செய்ததற்கு ஸ்தோத்திரம். இருதயத்திற்குள் கிரியை செய்ததற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அணுக்களுக்குள் கிரியை செய்ததற்கு ஸ்தோத்திரம். ஊன்களுக்குள் கிரியை செய்ததற்கு ஸ்தோத்திரம் அப்பா. உடைய விடுதலையை நாங்கள் முழுவதும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் அப்பா. அதை காத்து கொள்ள புதிய கிருபையை ஒவ்வொரு நாளும் பிள்ளைங்க கேட்டு 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 பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்த போறதற்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட வாஞ்சையை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறதற்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பலத்தோடு போ, நீ மீதியானியரை முறியடிப்பா என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமா இருக்கிற எல்லா போராட்டத்தையும் இந்த வார்த்தையை கொண்டு இந்த பலத்தோடு இவர்கள் முறியடிக்க போறதற்கு ஸ்தோத்திரம். அப்பேற்பட்ட பலத்தாளீர் பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தி இருக்கீங்க. நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமையுமாக தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் யாவரோடும் செய்தி கேட்ட செய்தி கொடுத்த நம்முடைய பிள்ளைகளோடு வருகை பெறுந்து இருப்பதாக. ஆமென்.